விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நமது இந்த கோச்சார ப்ரெடிக்ஷன் நிகழ்ச்சியை உங்களுக்காக பெருமையுடன் வழங்குபவர்கள் Fabulous Divine Product. This is Fabulous Aragaja oil. It keeps you energized, positive and spiritually connected all day. It creates a divine aura around you and brings a natural, attractive presence wherever you go. Anyone around you will feel calm, comfortable and drawn to your positive energy. Use Fabulous Aragaja oil in diffusers, during rituals, or apply it for a sacred and divine experience. விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். துலாம் ராசிக்காரங்களுக்கு மே 4ஆம் தேதியிலிருந்து மே 10ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரங்களுக்கு வாரம் முழுக்க ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கிறதும், வாரத்தினுடைய தொடக்க அமைப்புகளில் ராசிக்கு 2, 3, 4, 5ஆம் இடத்தோட சந்திரன் போகக்கூடிய அமைப்பு தான். ஒளியான சந்திரனாக இருக்கக்கூடிய தன்மைகளில் ராசி புனிதம் அடையக்கூடிய அமைப்புகள், குறிப்பாக உங்களுடைய ஜாதகத்தினுடைய 3ஆம் அதிபதி ஒரு அளவுக்கு வலுத்து ராசியையும் 3ஆம் இடத்தையும் தொடர்பு கொண்டு ஓரளவுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. கூடுதலாக 7ஆம் இடத்துல லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் இணைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்ப என்ன, நண்பர்களோடு சேர்ந்து செய்து வந்த தொழிலால பாக்கியங்கள் கிடைக்கிறது, லாபங்கள் கிடைக்கிறது. ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருந்தவங்களை ஒரு பழைய நண்பர் வந்து காப்பாற்றி விடுறது மாதிரியான நண்பர்களால, நட்பால, காதலால, வாழ்க்கை துணையால, ஒப்போசிட் ஜெண்டரால ஏதோ ஒரு வகையில் சில தொடர்புகள் வர ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. அதனால லாபம் இருக்கும். ஒரு சிலருக்கு திருமணத்துக்கான தொடக்க அமைப்புகள், திருமணத்துக்காக அச்சாரம் பண்ணுறது, ஒரு நிச்சயதார்த்தமோ ஒரு சுபகாரியமோ செய்யக்கூடிய அமைப்புகள்னு சொல்லி உண்மையிலேயே சுபகாரியத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாரமாகவே இருக்க போகுது துலாம் ராசிக்காரங்களுக்கு. அப்போ படிப்படியாக மாற்றங்கள் வரப்போகுது. வாழ்க்கை துணையை அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்புகள், வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு படிப்புல இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவோம். இல்லைங்க இப்படி முயற்சி பண்றேன், தடையா இருக்கு, அப்படி முயற்சி பண்ணால் ஒரு லெட்டர் கொடுக்க மாட்டாங்க, ஆஃபர் வர மாட்டேது, புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு கூடிய நிலையில் எங்கே இருந்து எதை எதிர்பார்த்தீங்களோ அது வார பிற்பகுதியில் அப்படியே உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. தடைப்பட்ட கல்வி மறுபடியும் பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும்.